வெல்கம் டு our new channel. உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா? எங்களுக்கு பேய் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்களும் பேய் கதையா தேடி தேடி பாக்குறவங்களா, பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் வீடியோஸா போய் பாக்குறவங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த சேனல். நீங்க ஒண்ணுதான் பண்ணணும், என்னன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. டேக்கேனா யார்? டேக்கேனா ஜப்பான்ல பிரபலமா பேசிக்கூடிய ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி தான் டேக்கேங்கிறது. டேக்கேவை நீங்க பார்த்தாலும், ஒருவேளை அது உங்களை பார்த்தாலும், உங்களோட கதை அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க டேக்கேவை பார்க்கல, அதை பத்தி கேள்விதான் வர்றீங்கனாலும் உங்களுக்கு அது கனவுல வரும். கனவுல வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கும். அந்த கொஷினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜாலியா உங்க லைஃபை கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா உங்க கதை அவ்வளவுதான். டெக்கே உங்களை எப்படி கொல்லும்னா, அது கையில சைத் அப்படின்ற ஒரு வெப்பன் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, இப்படி வளைஞ்சு இருக்கும். அறுவடை எல்லாம் பண்ணும் போது வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை வச்சு உங்களோட பாடியை 2 துண்டா வெட்டிடும். அப்பர் பாடி, லோவர் பாடி. ஏன் அப்படி வெட்டுது அப்படின்னா, இப்ப நம்ம அது கதைக்குள்ள போகலாம். டெக்கே பேரு டெக்கே தானா? இல்ல, அவளோட பேரு சீஷு. அவ ஒரு நார்மலான ஜாப்பனீஸ் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. எல்லாரும் மாதிரியும் அவளும் நார்மலா தான் அவள் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவளுக்கு எல்லாருக்கும், சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு என்னன்னா புல்லி. அந்த புல்லினால அவளுக்கு டெய்லியும் ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. அவளோட நோட்டை எடுத்து தூக்கி போடுறது, அவள் உட்கார்ற இடத்துல ஏதாவது ஊற்றி வைக்கிறது, அப்புறம் அவளை அடிக்கிறது, அது மாதிரி நிறைய புள்ளி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கிளாஸ்ல அவளை மட்டும் டார்கெட் பண்ணி எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த புள்ளினால ஒரு நாள் சீஷு டெக்கேவா மாறிட்டா அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் உண்மை. ஒரு இஷ்யூ ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கா. அப்பதான் அவங்களோட பிராங்க் எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு. இது பிராங்க்னு சொல்றதோட புல்லின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சக்காடா அப்படின்னு ஒரு பூச்சி எடுத்து இந்த பொண்ணு ஷோல்டர்ல வச்சிட்டாங்க. நீங்க அதான் என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாருமே கத்திருப்பாங்க இல்லையா, அதே போலதான் அவளும் கத்திருக்கா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் ஸ்லிப் ஆகி ரயில்வே ட்ராக்ல விழுந்தவ எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணி கையை எடுத்து அந்த பக்கம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு போலான்னு பாக்குறா. பட் ட்ரெயின் அங்க ஃபாஸ்டா வந்துட்டு இருந்துச்சு. அதை அவ பார்க்கல. வந்து அவ மேல ஏறிடுச்சு. இதனால அவளோட பாடி 2 துண்டா போயிடுச்சு. அப்பர் பாடி தனியா, லோவர் பாடி தனியா. இதனாலதான் அவளோட விக்டிமை அவ 2 துண்டா வெட்டுறா. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் சீஷுவை அவளோட ஃப்ரெண்டை பார்த்துதான் சொல்லியிருக்காங்க. அவளோட கிளாஸ்ல சீஷு அவளோட பெஞ்சில் உட்காந்துருந்தா. ஈவினிங் டைம்ல அவளோட யாருமே அங்க இல்லை. அவள் ஃப்ரெண்டு அவளோட நோட்டை எடுக்கிறதுக்காக அங்கே போயிருக்கா. போன இடத்துல அவளை பார்த்துட்டு அவள் பக்கத்தில் போயிருக்கா. ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு காணாமல் போனாங்கன்னா அந்த கான்ஷியஸ் நமக்கு இருக்காது இல்லையா. ஸோ அவளுக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவளும் அவள் பக்கத்தில் நெருங்கி போயிருக்கா. போன இடத்துல பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக். அவள் அங்கே என்ன பார்த்தானா, அவளோட ஹாஃப் பாடி மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்து அவள் ஃப்ரெண்டு ஸ்டன் ஆகி அங்கே நின்று மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஃபார்ச்சுனேட்லி அவளுக்கு ஒன்றும் ஆகலை. மேபி அவள் ஃப்ரெண்டாக இருந்தனால அவள் எதுவும் பண்ணாமல் போயிட்டான்னு நினைக்கிறேன். டெக்கேவோட ஸ்டோரி இன்டர்நெட்டில் 2 வெர்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இது. செகண்ட் வெர்ஷனில் அந்த பசங்கள்லாம் சேர்ந்து அவளை ரேப் பண்ணிட்டனால அவள் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவளே சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்கில் போய் படுத்துடுறாள். பட் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி எந்திரிக்கலான்னு போகும்போது, பட் ட்ரெயின் அப்போ அந்த நேரத்தில் வந்துடுச்சு. அதனால அவள் மேலே ஏற்றிடுச்சு. அதனால அவளோட பாடி 2 துண்டா ஆயிடுச்சு. இதுதான் டேக்கேவோட ஸ்டோரிஸ்.
உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. டெக்கே உங்கள் கனவுல வந்து என்ன கொஷின் கேட்டுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.